ஈக்லிபிரியம் சாப்டர் கண்டினியூ பண்றோம். ஈக்லிபிரியம் சாப்டர்ல என்ன பார்த்தோம்னா லீ சாட்லே பிரின்சிபல் பிரகாரம் கான்சன்ட்ரேஷன் எஃபெக்டை பார்த்தோம், ப்ரெஷர் எஃபெக்டை பார்த்தோம், அடுத்து இன்னட் கேஸ் அடிஷன் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் டெம்பரேச்சருடைய எஃபெக்ட் என்னன்னு பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா கேட்டலிஸ்ட் எப்படி ஈக்லிபிரியத்தை அஃபெக்ட் பண்ணுமா பண்ணாதா அன்றதை பத்தி பார்க்க போறோம். கேட்டலிஸ்டினுடைய எஃபெக்ட் என்ன ஈக்லிபிரியத்துல அன்றதை பத்தி நம்ம இப்போ பார்க்க போறோம். சரி, இப்போ ஜென்ரலா கேட்டலிஸ்ட்னாவே அதை பாசிட்டிவ் கேட்டலிஸ்ட்னு சொல்லாமா இல்ல நெகட்டிவ் கேட்டலிஸ்ட்னு சொல்லாமா இல்ல எப்படி சொல்லலாம்? கேட்டலிஸ்ட்னா எப்படி எடுத்துக்கலாம்? பாசிட்டிவ் கேட்டலிஸ்ட்னு எடுத்துக்கலாமா இல்ல நெகட்டிவ் கேட்டலிஸ்ட்னு எடுத்துக்கலாமா? ஜென்ரலா கேட்டலிஸ்ட்னாவே பாசிட்டிவ் கேட்டலிஸ்ட், அவ்வளவுதான். சரி, அப்ப ஜென்ரலா கேட்டலிஸ்ட்னாவே நமக்கு தெரிஞ்சு போயிடுச்சு பாசிட்டிவ் கேட்டலிஸ்ட் அன்றது நமக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. கேட்டலிஸ்ட் என்ன பண்ணும்? ரேட் ஆஃப் ரியாக்ஷனை ரைஸ் பண்ணும். ரேட் ஆஃப் ரியாக்ஷனை ரைஸ் பண்ணுதுன்னா அப்புறம் இன்னொன்னு சொல்லுவாங்க, கேட்டலிஸ்ட் வந்து ஒரு நியூ பாத்தை கொடுக்கும், நியூ பாத் ஆஃப் ஒரு ரியாக்ஷனுக்கு ஒரு நியூ பாத்தை கொடுக்கும் அன்ட்டு நம்ம சொல்றோம். அது என்ன எப்படி அன்ட்டு நம்ம இப்போ பார்க்க போறோம். இப்போ இந்த இந்த கோஆர்டினேட்ல என்ன பண்றேன்னா எனர்ஜி எடுத்துக்கலாம். சப்போஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி இந்த ஆக்சிஸ்ல என்ன பண்ணலாம்னா ரியாக்ஷன் கோஆர்டினேட் எடுத்துக்கலாம். இந்த ஆக்சிஸ்ல ரியாக்ஷன் கோஆர்டினேட் எடுத்துக்கிறோம். ரியாக்ஷன் கோஆர்டினேட்னாக்கா அதை ரியாக்ஷன் கோஆர்டினேட்னா என்ன அர்த்தம்னாக்கா அது பாண்ட் லென்த்தா இருக்கலாம், இல்ல பாண்ட் எனர்ஜியா இருக்கலாம், ஏதாவது ஒன்று இருக்கலாம். இங்க வந்து என்ன எடுத்துக்கிறோம்னா ரியாக்ஷன் கோஆர்டினேட்டை இங்க எடுத்துக்கிறோம். சரி, இங்க ரியாக்ஷன் கோஆர்டினேட் எடுத்துக்கணும். இப்ப என்ன செய்யறோம்னா கிராஃப் வரைகிறோம். இப்ப கிராஃப் எப்படி வருதுன்னாக்கா கிராஃப் வந்து இது போல வரும். ஒரு ரியாக்ஷனுக்கு கிராஃப் வரையணும். கிராஃப் வந்து இப்படி வருது. ஏதோ ஒரு ரியாக்ஷன் எடுத்துக்கோங்க. சப்போஸ் நீங்க என்ன ரியாக்ஷன் எடுத்துக்கிறீங்கன்னா N2O5 decomposes to give NO2 and O2, இப்படி ஒரு ரியாக்ஷனை எடுத்துக்கிறீங்க. இந்த ரியாக்ஷன்ல N2O5 இருக்குது. இந்த N2O5 ரியாக்டன்ஸினுடைய எனர்ஜி இருக்கும். ரியாக்டன்ஸினுடைய எனர்ஜி எப்படி இருக்கும்னாக்கா டிஃப்ரெண்டா இருக்கும். ஆவரேஜ் எனர்ஜி எப்படி இருக்குன்னா இது போல இருக்குது. ஆவரேஜ் எனர்ஜி ஆஃப் ரியாக்டன்ஸா இப்ப நாம எடுத்துக்கிறோம். இது வந்து ஆவரேஜ் எனர்ஜி ஆஃப் ரியாக்டன்ஸ் சொல்லலாம். இந்த ரியாக்டன்ஸ் ப்ராடக்ட்ஸா மாறின பின்னாடி ஆவரேஜ் எனர்ஜி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் எவ்வளவுன்னா இவ்வளவு சொல்லலாம். ஆவரேஜ் எனர்ஜி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து இவ்வளவு. சரி, ஆவரேஜ் எனர்ஜி ஆஃப் ரியாக்டன்ஸ் சொல்லியிருக்கோம், ஆவரேஜ் எனர்ஜி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் சொல்லியிருக்கோம். இப்போ இந்த ரியாக்ஷன் எப்படி போகுதுன்னா இந்த ரியாக்ஷன் நடக்கணும்னா ரியாக்டன் மாலிகுல்ஸ் கிட்ட சர்டைன் மினிமம் எனர்ஜி இருக்கணும். அப்போதான் அந்த ரியாக்டன்ஸ் ப்ராடக்டா மாறும். அந்த சர்டைன் மினிமம் எனர்ஜி எவ்வளவுன்னா இதுதான். இட் இஸ் கால்டு த்ரெஷோல்ட் எனர்ஜி அன்ட்டு நம்ம சொல்லுவோம். இது என்னன்னு சொல்லுவோம்னா த்ரெஷோல்ட் எனர்ஜி. எந்த ரியாக்டன் மாலிகுல்ஸினுடைய எனர்ஜி வந்து த்ரெஷோல்ட் எனர்ஜிக்கு ஈக்குவலாவோ இல்ல அதை விட அதிகமா இருக்குதோ அந்த ரியாக்டன்ஸ் தான் இந்த எனர்ஜி பேரியரை கிராஸ் பண்ணிட்டு ப்ராடக்டா மாறும். அப்படின்னா ஆவரேஜ் எனர்ஜி ஆஃப் ரியாக்டன்ஸ் இவ்வளவு, த்ரெஷோல்ட் எனர்ஜி இவ்வளவு, இது ரெண்டுத்துக்கு இடையில இருக்கக்கூடிய எனர்ஜி டிஃபரன்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஆக்டிவேஷன் எனர்ஜி அன்ட்டு நம்ம சொல்றோம். இந்த த்ரெஷோல்ட் எனர்ஜிக்கும் ஆவரேஜ் எனர்ஜி ஆஃப் ரியாக்டன்ஸ்க்கும் இடையில இருக்கக்கூடிய எனர்ஜி டிஃபரன்ஸை தான் என்னன்னு சொல்றோம்னா ஆக்டிவேஷன் எனர்ஜின்ட்டு சொல்றோம். இப்போ இந்த ரியாக்டன்ஸ்க்கு ஆக்டிவேஷன் எனர்ஜி கிடைச்சிச்சுன்னா இதனுடைய எனர்ஜி த்ரெஷோல்ட் எனர்ஜிக்கு ஈக்குவலா இருக்கும். அப்போ இந்த ரியாக்டன்ஸ் இந்த எனர்ஜி பேரியரை கிராஸ் பண்ணும், கிராஸ் பண்ணிட்டு ப்ராடக்டா மாறிடும் அன்ட்டு நம்ம சொல்றோம். இப்ப கேட்டலிஸ்டை யூஸ் பண்ணா எப்படி இருக்கும்? கேட்டலிஸ்ட் என்ன பண்ணுது? ரேட் ஆஃப் ரியாக்ஷனை ரைஸ் பண்ணுது. கேட்டலிஸ்ட் வந்து ரியாக்ஷனுக்கு ஒரு நியூ பாத்தை காமிக்குது. கேட்டலிஸ்ட் வந்து ரியாக்ஷனுக்கு ஒரு நியூ பாத்தை காமிக்குது. அது என்னன்னு பார்க்கலாம். இப்போ ஆவரேஜ் எனர்ஜி ஆஃப் ரியாக்டன்ஸ் கேட்டலிஸ்ட்னால ரியாக்ஷன் ஒரு நியூ பாத்துல போகுது.
ரியாக்ஷன் வந்து நியூ பாத்தில் இப்படி போகுது. ஓகே, இப்போ கேட்டலிஸ்ட்னால ஆவரேஜ் எனர்ஜி ஆஃப் ரியாக்டன்ஸ்ல எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது. ஆவரேஜ் எனர்ஜி ஆஃப் ப்ராடக்ட்ஸ்லயும் எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது. ஆனா த்ரெஷோல்ட் எனர்ஜி என்னாச்சு பாருங்க. இங்க கேட்டலிஸ்ட் இல்ல. கேட்டலிஸ்ட் இல்லாத போது த்ரெஷோல்ட் எனர்ஜி எப்படி இருக்குது பாருங்க. கேட்டலிஸ்ட் இருந்தா த்ரெஷோல்ட் எனர்ஜி எப்படி இருக்குது பாருங்க. கேட்டலிஸ்ட் இருக்கும்போது த்ரெஷோல்ட் எனர்ஜி இவ்வளவு, கேட்டலிஸ்ட் இல்லாத போது த்ரெஷோல்ட் எனர்ஜி இவ்வளவு. இப்போ கேட்டலிஸ்ட் என்ன பண்ணிக்குதுன்னா த்ரெஷோல்ட் எனர்ஜி டிக்ரீஸ் பண்ணிருக்குது. இப்போ ஆக்டிவேஷன் எனர்ஜி எவ்வளவுன்னு பார்க்கலாம். இதுதான் ஆக்டிவேஷன் எனர்ஜி. இப்போ கேட்டலிஸ்ட்னால த்ரெஷோல்ட் எனர்ஜி என்னாச்சு, குறைஞ்சிச்சு, டிக்ரீஸ் ஆயிடுச்சு. அதனால ஆக்டிவேஷன் எனர்ஜி, தேவைப்படக்கூடிய ஆக்டிவேஷன் எனர்ஜி டிக்ரீஸ் ஆயிடுச்சு. இப்போ சொல்லுங்க, இந்த ரியாக்டன்ஸ்க்கு இந்த எனர்ஜி பேரியரை கிராஸ் பண்றதுக்கு ஈஸியா இல்ல இந்த எனர்ஜி பேரியரை கிராஸ் பண்றது ஈஸியான்னு பாருங்க. அப்போ ரியாக்டன்ஸ்னால இந்த எனர்ஜி பேரியரை கிராஸ் பண்றது ஈஸியா இருக்கும் இந்த எனர்ஜி பேரியரை விட. அப்போ ரியாக்டன்ஸ் ஈஸியா இந்த எனர்ஜி பேரியரை கிராஸ் பண்ணி ப்ராடக்டா ஃபார்ம் ஆகுது. அதனால தான் என்ன சொல்றோம், ரியாக்டன்ஸ் வந்து ஈஸியா ரியாக்ஷனுக்கு போகுது கேட்டலிஸ்ட் இருந்தா. அதனால தான் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் என்னன்னு சொல்றோம், அதிகமா இருக்குது அன்ட்டு நம்ம சொல்றோம். கேட்டலிஸ்ட் இருந்தா ரேட் ஆஃப் ரியாக்ஷன் அதிகமா இருக்கும் அன்ட்டு நம்ம சொல்றோம். சரி, அதே நெகட்டிவ் கேட்டலிஸ்டா இருந்தா இதுக்கு ஆப்போசிட்டா எடுத்துக்கோங்க. நெகட்டிவ் கேட்டலிஸ்ட் என்ன பண்ணும், த்ரெஷோல்ட் எனர்ஜியை ரைஸ் பண்ணிடும். அதனால ஆக்டிவேஷன் எனர்ஜி என்ன ஆகும், கூடிடும். அப்போ ரியாக்டன்ஸ்னால ஈஸியா எனர்ஜி பேரியரை கிராஸ் பண்ண முடியுமா, முடியாது. அதனால ரேட் ஆஃப் ரியாக்ஷன் என்ன ஆகுது, கம்மி ஆகுது, ஸ்லோ ஆயிடும். ரியாக்ஷன் வந்து ஸ்லோவா போகுது, ரேட் ஆஃப் ரியாக்ஷன் கம்மி ஆயிடுச்சு அன்ட்டு நம்ம சொல்றோம். சரி, இப்போ இந்த கேட்டலிஸ்ட் ஈக்குலிபிரியத்துக்கும் இந்த கேட்டலிஸ்டுக்கும் ஏதாவது ரிலேஷன் இருக்குதா அன்றதை பத்தி நம்ம இப்ப பார்க்கணும். கேட்டலிஸ்டுக்கும் ஈக்குலிபிரியத்துக்கும் ஏதாவது ரிலேஷன் உண்டா அன்றதை பத்தி நம்ம பார்க்கணும். சரி, அதை பார்க்கறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ஈக்குலிபிரியம் ரியாக்ஷனை எடுத்துக்கலாம். ஓகே, ஒரு ஈக்குலிபிரியம் ரியாக்ஷனை நம்ம எடுத்துக்க போறோம். சரி, so let us take a equilibrium reaction. சரி, இப்போ என்ன பண்ணலாம்னா PCl5 on heating decomposes to give PCl3 and Cl2. PCl3 and Cl2. இப்போ இந்த ஃபார்வர்ட் ரியாக்ஷன் எடுத்துக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் எனர்ஜி ஆஃப் ரியாக்டன்ஸ் சொல்லலாம். இது ஆவரேஜ் எனர்ஜி ஆஃப் ரியாக்டன்ஸ், இது ஆவரேஜ் எனர்ஜி ஆஃப் ப்ராடக்ட்ஸ். இது என்னன்னா த்ரெஷோல்ட் எனர்ஜி. இப்போ இங்க என்ன பார்க்கலாம்னா ஆக்டிவேஷன் எனர்ஜி நம்ம பார்க்க போறோம். இது என்னன்னா ஆக்டிவேஷன் எனர்ஜி ஆஃப் ஃபார்வர்ட், ஆக்டிவேஷன் எனர்ஜி ஆஃப் ஃபார்வர்ட். அப்போ ரியாக்டன்ஸ் இவ்வளவு எனர்ஜி கெயின் பண்ணிக்கின்னு த்ரெஷோல்ட் எனர்ஜி கிராஸ் பண்ணிட்டு எனர்ஜி பேரியரை கிராஸ் பண்ணிட்டு ப்ராடக்டா மாறுது. இது வந்து ஃபார்வர்ட். இப்போ பேக்வர்ட் பார்க்கலாம். ப்ராடக்ட்ஸ் இந்த எனர்ஜி பேரியரை கிராஸ் பண்ணா ரியாக்டன்ஸா மாறும். இதுதான் பேக்வர்ட். அப்போ இந்த பேக்வர்டுக்கு ஆக்டிவேஷன் எனர்ஜி எவ்வளவுன்ட்டு நம்ம பார்க்க போறோம். இப்போ பேக்வர்டுக்கு ஆக்டிவேஷன் எனர்ஜி இவ்வளவு. இது வந்து யாருக்குன்னா பேக்வர்டு. அப்போ இந்த ப்ராடக்ட்ஸ் என்ன பண்ணுதுன்னா சோன்ஸ் எனர்ஜி கெயின் பண்ணிக்கின்னு இந்த எனர்ஜி பேரியரை கிராஸ் பண்ணிட்டு இந்த எனர்ஜி பேரியரை கிராஸ் பண்ணிட்டு என்னவோ மாறுதுன்னா ரியாக்டன்ஸா மாறுது. இது என்னன்னு சொல்றோம்னா பேக்வர்டு சொல்றோம். இந்த ரியாக்ஷனை நம்ம என்னன்னு சொல்றோம்னா பேக்வர்ட் ரியாக்ஷன் அன்ட்டு நம்ம சொல்றோம். இது என்னன்னு சொல்றோம்னா ஃபார்வர்ட் ரியாக்ஷன் அன்ட்டு சொல்றோம். இப்போ இது கேட்டலிஸ்ட் இல்லாத போது இப்படி இருக்குது. இப்போ நம்ம கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ண போறோம். கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணா எப்படி இருக்கும் அன்றதை நம்ம பார்க்க போறோம். ஓகே, இப்போ கேட்டலிஸ்ட் என்ன பண்ணுதுன்னா ஒரு ஆல்டர்னேட் பாத்தை கொடுக்குது. இப்போ இதுதான் கேட்டலிஸ்ட் இருந்தா ஆல்டர்னேட் பாத் இப்படி நடக்குது. கேட்டலிஸ்ட்னால இப்ப கேட்டலிஸ்ட் இருக்குது. இப்ப நம்ம என்ன எடுத்துக்கணும்னா கேட்டலிஸ்ட். இந்த கேட்டலிஸ்ட் என்ன பண்ணும்னா த்ரெஷோல்ட் எனர்ஜியை டிக்ரீஸ் பண்ணிடும், அவ்வளவுதான். சரியா? ஓகே, இப்போ ஆக்டிவேஷன் எனர்ஜி ஆஃப் ஃபார்வர்டை பார்க்கலாம். இதுதான் ஆக்டிவேஷன் எனர்ஜி ஆஃப் ஃபார்வர்ட். இப்போ கேட்டலிஸ்ட்னால ஆக்டிவேஷன் எனர்ஜி த்ரெஷோல்ட் எனர்ஜி என்னாச்சு,
threshold energy decrease ஆச்சு. activation energy of forward என்னாச்சு decrease ஆச்சு. அதனால் rate of forward என்னாச்சு increase ஆச்சு. சரி, அடுத்து backward பார்க்கலாம். backwardக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். activation energy இதுதான் backward reaction உடைய activation energy. so activation energy backward இங்க கொடுத்திருக்கோம். so catalyst நால activation energy of backward என்னாச்சு decrease ஆச்சு. so rate of backward என்ன ஆகுது increase ஆகுது. சரி, அப்படினா catalyst என்ன பண்ணுதுன்னா activation energy of forward decrease பண்ணுது. அடுத்து activation energy of backward என்ன பண்ணுதுன்னா decrease பண்ணுது. இங்க activation energy of forward decrease ஆகுது, activation energy of backward decrease ஆகுது. what is the extent of decrease? what is the extent of decrease? extent of decrease எப்படி இருக்குது அது சொல்லுங்க. இப்ப பாத்தீங்கன்னா கேட்டலிஸ்ட்னால எவ்வளவு ஆக்டிவேஷன் எனர்ஜி ஆஃப் ஃபார்வர்ட் டிக்ரீஸ் ஆச்சுன்னா இவ்வளவு ஆக்டிவேஷன் எனர்ஜி ஆஃப் ஃபார்வர்ட் டிக்ரீஸ் ஆச்சு. கேட்டலிஸ்ட்னால இவ்வளவு ஆக்டிவேஷன் எனர்ஜி ஆஃப் ஃபார்வர்ட் டிக்ரீஸ் ஆச்சு. எவ்வளவு பேக்வர்ட் ஆக்டிவேஷன் எனர்ஜி டிக்ரீஸ் ஆச்சுன்னா கேட்டலிஸ்ட்னால இவ்வளவு பேக்வர்ட் ஆக்டிவேஷன் எனர்ஜி டிக்ரீஸ் ஆச்சு. கேட்டலிஸ்ட்னால இவ்வளவு பேக்வர்ட் ஆக்டிவேஷன் எனர்ஜி டிக்ரீஸ் ஆச்சு. கரெக்டா? இப்ப சொல்லுங்க, what is the extent of decrease of activation energy of forward and backward? forward activation energy decrease ஆனதும் backward activation energy decrease ஆகிறதும் ரெண்டுத்தினுடைய மேக்னிட்யூடும் எப்படி இருக்குது? சேமா இருக்குது. கரெக்டா? அப்ப கேட்டலிஸ்ட் என்ன பண்ணுதுன்னா ஆக்டிவேஷன் எனர்ஜி ஆஃப் ஃபார்வர்டு டிக்ரீஸ் பண்ணுது, ஆக்டிவேஷன் எனர்ஜி ஆஃப் பேக்வர்டு டிக்ரீஸ் பண்ணுது. எந்த எக்ஸ்டென்ட்ல? சேம் எக்ஸ்டென்ட்ல டிக்ரீஸ் பண்ணுது. அப்போ கேட்டலிஸ்ட்னால ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் இன்க்ரீஸ் ஆகுது, ரேட் ஆஃப் பேக்வர்ட் இன்க்ரீஸ் ஆகுது. எந்த எக்ஸ்டென்ட்ல இன்க்ரீஸ் ஆகும்? சேம் எக்ஸ்டென்ட்ல இன்க்ரீஸ் ஆகும். சேம் எக்ஸ்டென்ட்ல இன்க்ரீஸ் ஆகும். அப்போ கேட்டலிஸ்ட்னால ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் இன்க்ரீஸ் ஆகுது, ரேட் ஆஃப் பேக்வர்ட் இன்க்ரீஸ் ஆகுது. ஆனா சேம் எக்ஸ்டென்ட்ல தான் இன்க்ரீஸ் ஆகுது. அதனால கேட்டலிஸ்ட்னால ஈக்குலிபிரியம் ஃபாஸ்டா அட்டைன் ஆகும். கேட்டலிஸ்ட்னால சிஸ்டம் குயிக்கா ஈக்குலிபிரியத்தை அட்டைன் பண்ணிடும். பட் பொசிஷன் ஆஃப் ஈக்குலிபிரியம் பாத்தீங்கன்னா சேஞ்ச் இருக்காது. பொசிஷன் ஆஃப் ஈக்குலிபிரியத்துல சேஞ்ச் இருக்காது. அப்படின்னா என்ன? கேட்டலிஸ்ட் இல்லாத போது இதனுடைய ஈக்குலிபிரியம் கான்சன்ட்ரேஷனும் கேட்டலிஸ்ட் இருக்கும் போது இதனுடைய ஈக்குலிபிரியம் கான்சன்ட்ரேஷனும் சேமா இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ கேட்டலிஸ்ட் இல்லைன்னா இது லேட்டா ஈக்குலிபிரியத்தை அட்டைன் பண்ணும். கேட்டலிஸ்ட் இருந்தா இது குயிக்கா ஈக்குலிபிரியத்தை அட்டைன் பண்ணும். அவ்வளவுதான். கேட்டலிஸ்ட்னால பொசிஷன் ஆஃப் ஈக்குலிபிரியத்துல சேஞ்ச் எதுவும் இருக்காது. கேட்டலிஸ்ட்னால பொசிஷன் ஆஃப் ஈக்குலிபிரியம் சேஞ்ச் ஆகாது. அப்போ கேட்டலிஸ்ட்னுடைய ரோல் என்ன? கேட்டலிஸ்ட் என்ன பண்ணுது? த்ரெஷோல்ட் எனர்ஜி டிக்ரீஸ் பண்ணுது. அதனால ஆக்டிவேஷன் எனர்ஜி ஆஃப் ஃபார்வர்டும் ஆக்டிவேஷன் எனர்ஜி ஆஃப் பேக்வர்டும் சேம் எக்ஸ்டென்ட்ல டிக்ரீஸ் ஆகுது. அதனால ரேட் ஆஃப் ஃபார்வர்டும் ரேட் ஆஃப் பேக்வர்டும் சேம் எக்ஸ்டென்ட்ல இன்க்ரீஸ் ஆகுது. அதனால ஈக்குலிபிரியம் ஃபாஸ்டா அட்டைன் ஆகுது. அதனால பொசிஷன் ஆஃப் ஈக்குலிபிரியம் மாறுமா? மாறாது. பொசிஷன் ஆஃப் ஈக்குலிபிரியத்துல எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது. சரி, சப்போஸ் நெகட்டிவ் கேட்டலிஸ்டை யூஸ் பண்ண என்ன ஆகும்? நீங்க நெகட்டிவ் கேட்டலிஸ்டை யூஸ் பண்ணீங்கன்னா த்ரெஷோல்ட் எனர்ஜி ரைஸ் ஆகும். ஆக்டிவேஷன் எனர்ஜி ஆஃப் ஃபார்வர்டும் ஆக்டிவேஷன் எனர்ஜி ஆஃப் பேக்வர்டும் இன்க்ரீஸ் ஆகும் சேம் எக்ஸ்டென்ட்ல. ரேட் ஆஃப் ஃபார்வர்டும் ரேட் ஆஃப் பேக்வர்டும் டிக்ரீஸ் ஆகும் சேம் எக்ஸ்டென்ட்ல. அப்ப ஈக்குலிபிரியம் அட்டைன் ஆகிறதுக்கு என்ன ஆகும்? லேட்டா அட்டைன் ஆகும் ஈக்குலிபிரியம். ஆனா பொசிஷன் ஆஃப் ஈக்குலிபிரியத்துல எந்த ஒரு சேஞ்சும் இருக்காது. இதுதான் கேட்டலிஸ்ட்னுடைய எஃபெக்ட் ஈக்குலிபிரியத்து மேல. அப்போ ஈக்குலிபிரியத்துக்கு என்னென்ன ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்குது அன்ட்டு பாத்தீங்கன்னா, ஒன்னு கான்சன்ட்ரேஷன், நெக்ஸ்ட் பிரஷர்,
நெக்ஸ்ட் டெம்பரேச்சர், நெக்ஸ்ட் இன்னட் கேஸ், நெக்ஸ்ட் இந்த கேட்டலிஸ்ட். கேட்டலிஸ்ட்னால ஈக்குலிபிரியத்தினுடைய டைமை மாற்ற முடியும். ஈக்குலிபிரியம் லேட்டா அட்டைன் ஆகணும்னா நெகட்டிவ் கேட்டலிஸ்டை யூஸ் பண்ணிக்கணும். அது போல இது போல ஈக்குலிபிரியம் சொல்றோம். அப்போ லீச்சர்ட்லே பிரின்சிபலை எதுக்கு யூஸ் பண்றேன்னாக்கா, லீச்சர்ட்லே பிரின்சிபலை யூஸ் பண்ணிட்டு நம்மளால